நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்லப்போற விஷயத்த மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெனச்சது நிச்சயமா நடக்குங்க. ஃபர்ஸ்ட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணி, எங்க முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதே பிளேஸ்ல முடிங்க. மோஸ்ட்லி பூதநாராயணன் டெம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதே பூதநாராயணன் டெம்பிள்ல ஃபினிஷ் பண்ணுங்க. செகண்ட் நம்ம ஏதோ பீச்லயோ, இல்ல பார்க்லயோ வாக்கிங்க்கு போலங்க. பக்கத்துல இருக்கவங்க கூட 14 கிலோமீட்டரும் பேசிக்கிட்டே போங்க. நீங்க சிவன நெனச்சு அவர வலம் வர்றீங்க. ஸோ, ஓம் நம சிவாயா இல்ல உங்க ஹெட்செட்ல சிவன் சாங்ஸ கேட்டுட்டு பக்தியோட போங்க. 3 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் கிரிவலம் போவோம். பட் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் கிரிவலம் போணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லங்க. நீங்க என்னைக்கு வேணாலும் கிரிவலம் போலாம். சிவன மனசார பக்தியோட நெனச்சு உங்க மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிட்டு, என்னைக்கு வேணாலும் நீங்க கிரிவலம் போலாங்க. அமாவாசை அன்னைக்கு கூட நீங்க கிரிவலம் போய் பாருங்க. உங்க மைண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். 4த் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிரிவலம் போற பாதையில 8 அஷ்டலிங்கங்கள் இருக்கு. நீங்க எல்லா லிங்கத்தையும் வழிபடுங்க. அப்படி எல்லா லிங்கத்தையும் வழிபட முடியலனாலும் கூட, உங்க ராசிக்கு ஏத்த லிங்கத்த மறக்காம வழிபட்டுட்டு, உங்க கிரிவல பயணத்த முடிங்க.